ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்னைக்கு நம்ம ரோட் சைட் காளான் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முட்டைக்கோஸ் 200 கிராம், காளான் 200 கிராம், 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு, இது மைதா மாவு, சோள மாவு, கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், இது காரம் இருக்காது. கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம். நம்ம எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ், காளான், காஷ்மீரி சில்லி, உப்பு, கரம் மசாலா போட்டிருக்கேங்க. காஷ்மீரி சில்லி கலருக்காக மட்டும்தான், உரப்பு இருக்காது. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காளான்ல இருந்தும் முட்டைக்கோஸ்ல இருந்தும் தண்ணி வரும், அதனால நம்மளுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. லைட்டா தேவைன்னா லைட்டா தெளிச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டா தெளிச்சேங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்காம அப்படியே மேலோட்டமா பக்கடா மாதிரி போட்டு விட்டுறலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க. எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது எல்லாருக்குமே ஃபேவரேட்டுங்க. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா சூடா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது பொரிச்சு எடுத்த உடனே இந்த உருண்டையே சாப்பிட்டுருவாங்க பிள்ளைங்கெல்லாம். இங்க பாருங்க, பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்து அதை எல்லாத்தையுமே பிச்சு வச்சுக்கலாங்க. 2 3 4 பீஸா எடுத்து பிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி அரைச்சி வச்சது 2 தக்காளி எடுத்தேங்க, சேர்த்தாச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி கொஞ்சமா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வேக விடணுங்க கொஞ்ச நேரம். நல்லா எண்ணெயில வதங்கும் போது கார்ன்ஃபிளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் தண்ணியில கரைச்சி வச்சுக்கிட்டேன். பக்கடா மாதிரி போட்டு வச்சது இதுல மிக்ஸ் ஆகி வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவா இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட சேர்த்து நல்லா நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன். பாருங்க, அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.